ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 10 எபிசோட் 212 பார்க்க போறோம். ஓப்பனிங்லேயே சக்குரா, லீ, கீபா அப்புறம் சாய் 4 பேரும் சாஸ்கேவை தேடி போறதை காட்டுவாங்க. லீ சக்குரா கிட்ட நருட்டோ கிட்ட நீ உண்மையே சொல்லிருக்கலாமேன்னு சொல்லி கேட்பான். சக்குரா இல்ல, அதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்பா. கீபா எனக்கு தெரிஞ்சு நீ அவனை அண்டர்ஸ்டிமேட் பண்றேன்னு நினைக்கிறேன்பா. சக்குரா எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்காம இருக்கிறத பார்த்துட்டு இருப்பான். சாஸ்கேவை சென்ஸ் பண்ணி அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நான் சாஸ்கேவை கண்டுபிடிச்சிட்டேன், அப்புறம் டோபி அவனுக்கு பக்கத்தாலேயே தான் இருக்கான்பா. சக்குரா எல்லாத்தையுமே ஸ்டாப் ஆக சொல்லிடுவா. கீபா என்ன பிரச்சனை, நம்ம ஃபார்மேஷன் ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சுன்னு சொல்லி கேட்பான். சக்குரா சாஸ்கேவோட எக்ஸாக்ட் பின் பாயிண்ட் லொகேஷன் கேட்பா. கீபா 2 o'clock டைரக்டா நார்த்த ஃபேஸ் பண்ணின்பான். கரெக்டா 1 கிலோமீட்டர் தள்ளின்பான். சக்குரா அப்படியான்ட்டு சாரி கேட்டுட்டு எல்லாத்தையுமே மயக்கமடைய வைக்கிறதுக்கு ஸ்மோக் யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவா. சாய் கையை பிடிச்சிட்டு நான் நினைச்சதே தான்பான். சக்குரா சாயின்ட்டு பார்க்கவும் கீபா இங்க என்ன நடக்குது, என்னதான் பிரச்சனை சொல்லி கேட்பான். சாய் சக்குரா சாஸ்கேவை தனியா டீல் பண்ணிக்கலாம்னு பாக்குறான்பான். கீபா எதுக்காக தனியான்னு சொல்லி கேட்பான். லீ நம்ம தான் ஆல்ரெடி சத்தியம் பண்ணிக்கிட்டோம்ல, இதை சேர்ந்ததை செய்ய போறோம்பான். சாய் நீங்க யாரும் போக கூடாதுன்ட்டு நான் உங்களை போக விடாம தடுப்பேன்பான். சக்குரா ஷாக்காவா. கீபா ஆரம்பத்துல இருந்து எனக்கு மேல சந்தேகமா தான் இருந்துச்சுன்பான். சாய் முன்னாடி வந்துட்டு கக்காஷி சென்சை கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன், அவர் வந்துட்டு இருக்கான்பான். இதை கேட்ட கீபா அண்ட் லீ 2 பேருமே ஷாக் ஆவாங்க. சக்குரா சாய் கிட்ட இங்க பாரு ஒரே தடவை தான் சொல்லுவேன், நகர்ந்து போன்பா. இதுக்கப்புறமா கக்காஷி கிட்ட காட்டுவாங்க சாயோட இன்க்ளோன் நம்ம சீக்கிரமே போயாகணும், சிச்சுவேஷன் சரியில்லைங்கும். இதுக்கப்புறமா சாய் கிட்ட காட்டுவாங்க உங்க யாரையும் இதுக்கப்புறம் நகர விட போறதா இல்லைன்ட்டு சூப்பர் பீஸ் ஸ்க்ரால் பண்ணுவான். லீ இதை பார்த்துட்டு என்ன எங்களை கட்டி வைக்க போறேன்னு சொல்லி கேட்பான். கீபா கக்காஷி சென்சே வரதை என்னாலே உணர முடியுதுன்ட்டு, இருந்தாலும் சாஸ்கேவை அப்படியே தனியால விட முடியாது, அதுலயும் அவன் பார்த்த வேலைக்கு அப்புறமா நானே இதை பார்த்துக்க போறேன்பா. ஆனா அக்கமாருக்கு ஃபீலிங்கே கொஞ்சம் பேடா தான் இருக்கும். அக்கமாரு கிட்ட கீபா பயப்படாதேன்பா. இதை பார்த்துட்டு சாய் உன்னை விட உன் நாய் நல்லா புரிஞ்சுக்குது, ஸ்மார்ட்டா இருக்குதுமா. கீபா கடுப்புல அட்டாக் பண்ண போயிருப்பான். சக்குரா லீ கிட்ட நம்ம போலான்கவும் லீயும் அட்டாக் பண்ண போவான். மாட்டன் கீபா டனலிங் ஃபேங் பண்ணி ஆகணும்னு இருப்பான். லீ முன்னாடி வந்துட்டு டைவர்ஷனுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவான். சாய் கீழே பார்க்கவும் மயக்கமடைய வைக்கிறக்கான ஸ்மோக்கை யூஸ் பண்ணிருப்பா. சக்குரா செவன் கடுப்பாவான். சக்குரா ஒளிஞ்சிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சாரி கேட்பா. சாய் லைட்டா மயக்கமடைய ஸ்டேஜ்ல இருப்பான். கீபா அப்புறம் லீமான்ட்டு மயக்கமடைவான். இதுக்கப்புறமா சாயோட இன்க்ளோன் கிட்ட காட்டுவாங்க. கக்காஷி கிட்ட அவ தப்பிச்சிட்டா சீக்கிரம் போங்கன்பா. கக்காஷி தைரியம் தான் சக்குரான்ட்டு வேகமா போவாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சக்குராஸ் ரிசால்வ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சக்குரா சாஸ்கே நோக்கி ஓடுறத காட்டுவாங்க. மனசுக்குள்ள சாஸ்கே நான் எப்போ உன் மேல காதல்ல விழுந்தேன், அப்பெல்லாம் நீ எந்த அளவுக்கு கூலா இருக்கியோ அதை பார்த்து இன்ஃபேக்சுவேட் ஆனன்பா. பாஸ்ட்ல காட்டுவாங்க. சின்ன வயசு சக்குராவை காட்டுவாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டு நான் ஒருத்தனை லவ் பண்றேன்பா. அங்க இருக்க பசங்க கெஸ்ஸே பண்ணாம அது சாஸ்கே தானு சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டிருப்பா. இதுக்கப்புறமா டீம் 7 செலக்ட் பண்ணப்ப சக்குரா ஹருனோ நருட்டோ உசுமாக்கின்னு இருப்பாரு இருக்கா. இதை கேட்ட நருட்டோ எக்ஸைட் ஆயிருப்பான். அப்புறம் சாஸ்கே உச்சியான்னு சொல்லவும் சக்குரா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பா. பிரசன்ட் சக்குரா. அதுக்கப்புறமா நம்ம டீம்மேட் ஆனன்பா. சக்குராவை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது எனக்கு பிடிச்சது என்னோட ஃபியூச்சர் ட்ரீம்ட்டு சாஸ்கேவை பார்த்து தான் வைக்கப்பட்டிருப்பா. பிரசன்ட் சக்குரா ஒன்னா டீம் 7ல இருந்தன்பா. இதுக்கப்புறமா டீம் 7ல செலக்ட் ஆகிறதுக்கான அசைன்மெண்ட் கொடுத்திருப்பாரு இல்லையா கக்காஷி. மத்தியானத்துக்குள்ள இந்த 2 பெல்ஸ் எங்கிட்ட இருந்து எடுக்கணும், யாரும் எடுக்காம போறீங்களோ அவங்களுக்கு லஞ்ச் இல்லைன்னு இருப்பாரு. நருட்டோ தான் கட்டி போட்டு லஞ்ச் இல்லாம வச்சிருப்பாங்க. சாஸ்கே நருட்டோக்கு சாப்பாடு கொடுத்திருப்பான். இதை பார்த்துட்டு சக்குரா சாஸ்கேவை இப்படி பண்ணக்கூடாதுன்னு தடுக்க ட்ரை பண்ணுவா. சாஸ்கே சிம்பிளா இங்க பாரு கக்காஷி இங்க சுத்தி வர இல்ல, பார்க்க போனா அவர் கிட்ட பெல் எடுத்தாகணும், அவர் சொன்ன மாதிரி டீம் ஒர்க் தான் முக்கியம். இப்ப நம்ம டீம்ல ஒருத்தன் பசியோட இருந்து அவனால சண்டப்பட முடியலனா கண்டிப்பா நம்ம டீமா சேர்ந்து அந்த பெல் எடுக்க முடியாதுன்னு இருப்பான். சாஸ்கேன்னு பார்த்துட்டு சக்குராவும் சாப்பாடு கொடுத்துருப்பா. இந்த இடத்துக்கு கக்காஷி செம கடுப்புல வந்த மாதிரி இருக்கும், ஆனா பாஸ் பண்ணி விட்டுருப்பாரு. சக்குரா அதை எப்படி நாங்க பாஸ் ஆனோம்னு சொல்லி கேப்பா. கக்காஷி ஷினோபிங்கிறவன் ஏமாற்றத்துக்குள்ளேயும் பார்க்கணும், ஷினோபி பெல்ல ரூல்ஸ் பிரேக் பண்றவன் குப்பை, ஆனா எவன் ஒருத்தன் சொந்த காம்ரேடையே கைவிடுறானோ அவன் குப்பையை விட கேவலமானவன் இருப்பாரு. இதை கேட்ட 3 பேருக்குமே அவ்வளவு வார்ம் ஃபீலிங் இருக்கும். பிரசன்ட் சக்குரா டீம்மேட்ஸ் ஆனதுக்கு அப்புறமாவுமே எதுவும் மாறல. ஒரு ஹோப்பே இல்லாம அவன் மேல லவ்ல இருந்தா. கூலான சாஸ்கே மேல உன்னோட ஹேண்ட்ஸமான அந்த ஃபேஸே போதுமானதா இருந்துச்சு எனக்குன்பா. இந்த சிந்தனை உள்ள முகத்துக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைன்பா. ஒரோச்சிமாரு சாஸ்கேவுக்கு கஸ்மா கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த சீனை காட்டுவாங்க. ஒரோச்சிமாரு சாஸ்கே சீக்கிரமே என்ன தேடி வருவான், என் பவர் மேல ஆசைப்படுவான் இருப்பான். சாஸ்கே துடிக்கிறத பார்த்துட்டு சக்குரா சாஸ்கேவை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பா. அது அவனுக்கான சின்ன பரிசுன்ட்டு ஒரோச்சிமாரு இந்த இடத்த விட்டு மறைஞ்சிருப்பான். சாஸ்கே துடிக்கிறத பார்த்துட்டு சக்குரா சாஸ்கேவோட கையை பிடிச்சிட்டு அவன் உனக்கு என்னதான் பண்ணான்ட்டு சாஸ்கே அப்படியே இருந்து சொல்லிட்டு அவன் துடிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவுமே கண்ணீர் விட்டுருப்பா. சவுண்ட் ஷினோபிஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு சக்குரா போராடி இருப்பாள். அப்ப சாஸ்கே முடிச்சிருப்பான், கஸ்மாக்கோட பவரை யூஸ் பண்ணிருப்பான். அந்த டைம்ல சக்குரா கிட்ட சாஸ்கே இப்பதான் நான் யாருன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு, நான் ஒரு உண்மையான அவெஞ்சர், எனக்கு இப்ப தேவையில்ல சக்தி மட்டும்தான், அதுக்கான வேலை என்னன்னாலும் நான் அடைவேன், கெட்டதே நான் ஆட்கொண்டாலும் பரவாயில்லைன்னு இருப்பான். சொல்ல போனா ரொம்பவுமே வெறி பிடிச்ச ஒரு சைக்கோபாத் மாதிரி தான் அந்த இடத்துல நடந்திருப்பான் சாஸ்கே. மற்றவங்களோட வேதனையை பார்த்து சிரிச்சிருப்பான். டோசுவை பார்த்துட்டு அடுத்து நீ தான் அவன் ஃப்ரெண்டுக்கு பண்ணதை விட வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங் ஒன்று பண்றான்ட்டு பக்கத்தால போவான். சக்குரா சாஸ்கே பின்னாடி போய் கட்டி பிடிச்சிட்டு சாஸ்கே போது நேத்திக்கன்னு இருப்பா. சாஸ்கேவோட கஸ்மார்க்ஸ்லாம் உள்ள போயிருக்கும். இதுக்கப்புறமா சாஸ்கே பிரிலிமினரி எக்ஸாம்ல இருக்கப்ப கஸ்மார்க் இருக்க இடத்துல வழி தாங்க முடியாம கை பிடிச்சிட்டு இருப்பான். சக்குரா அதை பத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது சாஸ்கே தடுத்துட்டு என்ன பண்ண பாக்குற, இதுக்காக இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டு
பார்த்துட்டு இருப்பான். சக்குரா நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியல, இதனால தாங்கிக்க முடியலன்பா. இதை கேட்ட சாஸ்கி அப்படின்னா தாங்கிக்காத, உன்னை யார் முதல்ல இதை பார்க்க சொன்னது, இதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு இருப்பான். இதை கேட்டுட்டு சக்குரா அழுதுருப்பா. இதுக்கப்புறமா சாஸ்கி இட்டாச்சி கிட்ட சண்டை போட்டு ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பான் இல்லையா, அந்த டைம்ல சுனாடை சாஸ்கியை ரெக்கவர் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்து சக்குரா செம்ம ஹாப்பியா இருப்பா. சாஸ்கி கண்ணு முழிக்கவுமே சக்குரா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு சாஸ்கின்ட்டு அழுதுருப்பா. பிரசன்ட்ல இருக்க சக்குரா உனக்குள்ள ஒரு நிழல் இருந்துச்சு, அதை நான் நோட்டீஸ் பண்றக்கே லேட் ஆயிடுச்சுன்பா. பாஸ்ட்ல சாஸ்கி நருட்டோ சண்டைக்கு கூப்பிட்டுருப்பான்ல, அந்த சீனை காட்டுவாங்க. நருட்டோ அதை கேட்கவுமே செம்ம எக்ஸைட் ஆயிட்டு இதுக்காக தான் காத்துட்டு இருந்துட்டு இருப்பான். மாடியில ரெண்டு பேருமே சண்டை போடுறப்ப நருட்டோ ரசங்கன் பண்றதை பார்த்துட்டு சாஸ்கி சிடோரி பண்ணி அடிக்க வருவான். இதை பார்த்து சக்குரா தயவு செஞ்சு ரெண்டு பேருமே நிறுத்துங்களேன்னு சொல்லிட்டு ஓடி வருவா. கரெக்டான டைம்ல கக்காஷி காப்பாத்திருப்பாரு. கக்காஷி சாஸ்கே கிட்ட சிடோரி ஒன்னும் சொந்த வில்லேஜ்ல இருக்க உன்னோட காமரேவே தாக்கறக்கலாம் இல்ல, நருட்டோ என்ன கொல்ற நோக்கத்துல இருந்தேன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. சக்குரா அதை பார்த்து பயந்துருப்பா. பிரசன்ட் சக்குரா நருட்டோ உன்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குது, உனக்குள்ள இருந்த அந்த நிழல் உன்னோட டார்க் பர்டன் அப்படின்னு திங்க் பண்ணும்போது பாஸ்ட்ல காட்டுவாங்க. நருட்டோ இது எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை, நீ குறுக்க வராதுன்னு இருப்பான். பிரசன்ட் சக்குரா எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நருட்டோ மெச்சூர் ஆயிட்டான், அவங்க கூட ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போடுற லெவல்ல இருந்தான், ஆனா நான் தான் பின்தங்கி இருந்தேன், ஆனா இப்ப வரைக்குமே என்னோட உணர்வுகள் மாறலேன்பா. இதுக்கப்புறமா சாஸ்கே லீஃபை விட்டு கிளம்பி இருப்பான்ல, அப்ப சக்குரா தடுக்க போயிருப்பா. சாஸ்கே சக்குரா கிட்ட இங்க பாரு, இப்ப நான் போற பாதையில மிச்சம் இருக்கவங்கனால எல்லாம் வர முடியாதுன்பா. இந்த இடத்துல தான் சக்குரா அவளோட லவ் கன்ஃபியூஸ் பண்ணிருப்பா. இங்க பாரு, நீ நானும் ஒன்னா இருக்கலாம், வருத்தமே பட வேண்டாம், ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழலாம்னு சொல்லுவா. உன்னோட ரிவெஞ்சுக்காக நீ என்ன வேணாலும் கேளு, அதை நான் பண்றேன், ஆனா இங்கேயே என் கூட இரு, இல்ல அது முடியலனா நீ எங்க போறே அங்கேயே என்னையும் கூட்டிட்டு போயிருப்பா. ரொம்பவும் அழுதுருப்பா. சாஸ்கே சிம்பிளா திரும்பி பார்த்துட்டு இங்க பாரு நீ மாறவே இல்ல, இன்னும் நீ தொலையாதான் இருக்குன்னு இருப்பான். சாஸ்கேவை ரெஸ்கியூ பண்றதுக்கான டீமா போயிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல நருட்டோ கிட்ட சக்குரா சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வான்னு சொல்லி கதறி இருப்பா. நருட்டோ அவனோட லைஃப் டைம் சத்தியமா பண்ணி கொடுத்துருப்பான். பிரசன்ட் சக்குரா நான் எதையுமே யோசிக்காம நருட்டோ கிட்டயே மொத்த பர்டனையுமே தள்ளிட்டேன், ரொம்பவுமே உன்னையே நம்பி இருந்துட்டேன், அதை பெட்டரா பண்ணுவேங்கிற எக்ஸ்பெக்டேஷனோடவே இருந்துட்டேன்பா. பாஸ்ட்ல சக்குரா நருட்டோ பார்த்துட்டு கிளம்ப அதை காட்டுவாங்க, ஆனா நான் எதுவுமே பண்ணலன்னு திங்க் பண்ணுவா. அதனாலதான் இந்த தடவைன்னு சொல்லி பிரசன்ட் சக்குரா திங்க் பண்றதை காட்டுவாங்க. பாஸ்ட் சக்குரா நருட்டோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கொஞ்சம் பொறுத்துக்க, நெக்ஸ்ட் டைம் நானும் அவங்க கூட வருவேன்ட்டு போயிருப்பா. பிரசன்ட் சக்குரா நான் என் வழியிலேயே உங்க ரெண்டு பேர்த்த கேட்சப் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனா சாஸ்கே இதுக்கு முன்னாடி பார்த்த பர்சன் மாதிரி இவன் இல்ல, மொத்தமா வேறையா மாதிரி நிக்கிறான், அவனை ரீச் கூட பண்ண முடியாதுன்பா. இதுக்கப்புறமா ஷிகமாரு வந்து பேசியிருப்பான்ல சக்குரா கிட்ட, அந்த சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. சக்குரா போய் நருட்டோ கிட்ட பேசினதை காட்டுவாங்க. நருட்டோ சக்குரா கிட்ட அந்த சத்தியத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, சாஸ்கேவை காப்பாத்தணுங்க, இது என்னோட பர்சனல் விஷயம், அது எனக்கானதுன்னு சொல்லியிருப்பான். சக்குரா செம கடுப்புல இந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பா. மனசளவுல நருட்டோ கிட்ட மன்னிப்பு கேட்டு தான் வந்திருப்பா. பிரசன்ட் சக்குரா ஆனாலுமேன்ட்டு நருட்டோக்கு தேங்க்ஸ் பண்ணுவா. என்ன ஆனாலும் நான் டிசைட் பண்ணிட்டேன், சாஸ்கேவை நானே தனியா ஹேண்டில் பண்ணிக்க போறேன்ட்டு போவா. இதுக்கப்புறமா சாமுராய் பிரிட்ஜ்ல காட்டுவாங்க. டான்சோ பண்ண அந்த சீலிங் ஜுட்ஸுல பிரிட்ஜே ஆர்க் ஷேப்ல அப்படியே காலியா இருக்கும். டான்சோ செத்துருப்பான். தூரத்துல இருந்து மாதரா சாஸ்கே அதை பார்த்துட்டு இருப்பாங்க. மாதரா சாஸ்கே கிட்ட அது ஜஸ்ட் மிஸ்மா. இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல காட்டுவாங்க. டான்சோ லீஃபோட நன்மைக்காகவும் மொத்த ஷினோபி வேர்ல்டோட நன்மைக்காகவும் உங்க ரெண்டு பேத்தையும் நான் உயிரோட வாழ விட மாட்டேன்ட்டு ரிவர்ஸ் டெட்ராகிராம் சீலிங் ஜுட்ஸு பண்ணிருப்பான். இதை பார்த்த மாதரா இது ரிவர்ஸ் டெட்ராகிராம் சீலிங் ஜுட்ஸுன்ட்டு சாஸ்கே கிட்ட டான்சோ கிட்ட இருந்து விலகி போயிருந்து இருப்பான். அந்த ஜுட்ஸுல நடந்த இம்பாக்டே வேற லெவல்ல இருக்கும். பிரசன்ட் மாதரா அது அதிகப்படியான டேமேஜ் உருவாக்குற சீலிங் ஜுட்ஸு. பார்க்க போனா அந்த சீல்ல மாட்டியிருந்தீனா அவனோட பிணத்துக்குள்ள நீ மாட்டி இருப்ப, உள்ளே வச்சு உன்னை சீல் பண்ணிருப்பான்பா. அவனோட டெத் மோமெண்ட்ல நடக்கிற மாதிரி இதை செட் பண்ணி வச்சிருக்கான்பா. சாஸ்கே அப்படியே கீழே பார்த்துருக்கும் போது கருடா கத்துறத பார்த்துட்டு மேல பாப்பான். மாதரா ஜஸ்ட் மிஸ்ங்கவும் அடுத்து லீஃப் வில்லேஜுக்கு போயானும்பா சாஸ்கே. மாதரா லீஃப் வில்லேஜுக்கான்ட்டு டான்சோ கிட்ட போயிட்டு அவனோட கண்ணை எடுத்துக்கிறான்பா. மாதரா சாஸ்கேவை கூப்பிட்டு அவசரப்படாத, மறைவிடத்துல போய் ரெஸ்ட் எடுத்துக்க, உன்னோட தோஜுட்ஸுவை அதிகமாவே பயன்படுத்திட்டு உன்னோட கண்கள் ஒளி இழக்குது, அப்புறம் நீயே உனக்கு என்ன பண்ணிக்க முடியும், லீஃப் வில்லேஜ் என்ன பண்ண முடியும்ட்டு பேஷன்ஸ் தான் ஒருத்தனோட கோலை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுன்ட்டு அதை ஞாபகத்துல வச்சுக்கன்பா. மாதரா டான்சோவை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு சாஸ்கேவை கூப்பிட்டு உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறான்ட்டு, அங்க இருக்கு அந்த பொண்ணு, அவ உனக்கு தேவையில்லைன்னு நினைச்சினா அவளோட கதையை யோசிக்காம முடிச்சிரு, ஏன்னா அவளுக்கு நம்மளை பத்தி அதிகமா தெரியும்பா. சாஸ்கே நம்மளா, நான் எப்படா உன் கூட சேர்ந்தேன்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட மாதரா சிரிச்சுட்டு சரி விட்டு தள்ளு, அப்புறம் சந்திக்கலான்ட்டு கிளம்பிடுவான். சாஸ்கே பிரிட்ஜோட அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் ஜம்ப் பண்ணிட்டு காரினை நோக்கி நடப்பான். காரின் பயங்கரமா மூச்சு விடுவா. அவளோட பாஸ்ட்ல காட்டுவாங்க. சுனின் எக்ஸாம்ல கிராஸ் வில்லேஜ் சார்பா வந்திருப்பா. அவள ஒரு கரடி அட்டாக் பண்ண வந்திருக்கும். எல்லாரும் எங்க போயிட்டீங்கன்னு சொல்லி கத்திருப்பா. அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி கால் தட்டி விட்டு கீழே விழுந்து அவ போட்டிருந்த கண்ணாடியில ரிமூவ் ஆயிருக்கும். ரொம்பவுமே பயந்துருப்பா. இந்த இடத்துல சாஸ்கே தான் அவனோட லைன்ஸ் பராஜை யூஸ் பண்ணி காரினை காப்பாத்திருப்பான். காரின் சாஸ்கேவை பார்க்கவும் சாஸ்கே கரடி மேல நின்னுட்டு என்ன எங்களோட மாதிரி எக்ஸ்க்ராலான்ட்டு பார்ப்பான். சாஸ்கே பிளரா தெரிஞ்சிருப்பான். என்னோட கண்ணாடின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சாஸ்கேவை பாக்குறப்ப சிரிச்சிட்டே அப்புறம் பார்க்கலான் இருப்பான். பிரசன்ட்ல இருக்க சாஸ்கேவும் அப்புறம் பார்க்கலான்பான். காரின் மனசுக்குள்ள நான் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சிரிச்ச முகத்தை இன்னொரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்னு திங்க் பண்ணுவா. சாஸ்கே சிடோரி பண்ணவும் காரின் கதை முடிஞ்சதுன்னு திங்க் பண்ணுவா. இந்த இடத்துக்கு சக்குரா வந்திருப்பா. சாஸ்கேன்னு கத்துவா. சாஸ்கே சக்குரா நீயான்பா. சக்குரா சாஸ்கேவை பார்த்துட்டு இந்த ஒரு ஃபீல் இது மொத்தமாவே டிஃபரெண்டா இருக்கு, இது நிஜமாலுமே சாஸ்கே தானான்ட்டு பாப்பா. சாஸ்கே இங்க என்ன பண்ற சக்குரான்னு சொல்லி கேட்பான். யாரு வந்துட்டு பாப்பா காரின். சக்குரா சாஸ்கே கூப்பிட்டு இடம் இப்ப விட்டுட்டு நான் அவன் கூட வந்துடுறேன்பா.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் பான்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு யாமட்டோ. இதுக்கப்புறமா 24 hour கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல கட்டுவாங்க. சக்ரா புக் படிச்சிருப்பா. என்ன இந்த சாம்பியன் ஒரே அடியில தோல்வி ஒத்துக்கிட்டானா, அவனுக்கு சண்டை போடுறதுக்கான ஸ்பிரிட்டே இல்லைன்ட்டு சமக்கடுப்புல இருப்பா. பெண்களோட இதயத்தை கலைக்கிறக்கான வழிகள்னு சொல்லி ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பான் சாய். புரிஞ்சதுன்ட்டு சக்ரா கிட்ட அந்த புக்ல இருக்க டிப்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு பக்கத்துல போவான். காது கிட்ட போயிட்டு ஹலோ சொல்லுவான். அவளே ஆல்ரெடி சண்டை போட்டு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இல்லைன்ட்டு கத்திட்டு இருப்பா. அந்த கடுப்புல சாய் தான் பக்கத்துல இருக்கானே தெரியாம வேற லெவல்ல பஞ்ச் பண்ணிருப்பா. மேல போய் ரூஃப்லயே மாட்டிருப்பான். சாய் தான் ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஐயோ இதை நான் வேணுக்குன்னு பண்ணலன்ட்டு சாரி கேப்பா. இது வெறும் ஆக்சிடென்ட் தான்ட்டு காலை புடிச்சு கீழே எழுப்பா. ஸ்மாக் போட்ட மாதிரி இருக்கும். சாயை முடிக்க வைக்க ட்ரை பண்றேன்ட்டு கண்ணமா அப்புவா. நருட்டோ ரொம்பவுமே வாழ்க்கைக்கு அவசியமான ஒரு புக்கை பார்த்துட்டு இருப்பான். ஃபீச்சர் பின்னப்ப மட்டும் பார்க்க முடியாம இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தாண்டா கடுப்பா இருக்குன்ட்டு இதை எப்படி என்னால பார்க்க முடியும்ட்டு பியாக்குகான தான் நல்லா இருக்கும்னு திங்க் பண்ணுவான். சாய சக்குரா சப்புன்னு அப்பிட்டே தான் இருப்பா. முடிச்சுக்கன்ட்டு நருட்டோ பியாக்குகான தான் நம்மளால யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு எனக்கு வேற வழி இல்லைன்ட்டு அவனோட காமா பாஸ் எடுப்பான். அந்த ஃபீச்சர் பின்னப்புக்கான கண்டென்ட் பாக்குறதுக்கு அந்த பேஜை ப்ராப்பரா கிழிச்சு உள்ள ஓபன் பண்ணி பார்ப்பான். நருட்டோ வீட்டுக்கு வெளியே கட்டுவாங்க. என்ன கருமண்டாகுதுன்னு கத்துவான். நைஸ் ட்ரெஷர்ங்கிற புக்ல ஃபீச்சர் பின்னப்ல இது என்னடா பண்ணுது, எனக்கு என் பணம் திரும்ப வந்தாகணும்னு கத்துவான். பார்த்தா காய் போஸ்ட் கொடுத்து நின்று இருப்பாரு.